ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்டரில் ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடாக அந்த வாட்டரில் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு வேக்யூமில் வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். அதே இது ஒரு லைட்டோட ஸ்பீடு வந்து ஏர் மீடியமில் எப்படி இருக்குன்னா 2.9 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் வேரியேஷனுக்கு காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த என்னங்கிறது என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதோட இதுனா வேக்யூமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா 1.00. அதே இது ஏர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.0003. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சமாக என்னதான் இருக்குது, வேக்யூமோட கூட இருக்குது. ஸோ அதனால தான் லைட்டோட ஸ்பீடு வந்து வேக்யூமில் அதிகமாகவும் ஏர் மீடியத்தில் வந்து அதோட கிட்டத்தட்ட சிமிலர் தான், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்னா பியூர் வாட்டர் ஹேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. அதாவது ஒரு பியூர் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 1.33. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ இட். இப்போ அந்த பியூர் வாட்டரில் லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. நமக்கு சம்மில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 1.33. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அதாவது என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் =C/V. இப்போ நமக்கு தேவையானது என்னதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து தேவையில்லை, நமக்கு தேவையானது என்னது V ஸ்பீடு. அந்த மீடியத்தில் வந்து அந்த பியூர் வாட்டரில் வந்து லைட் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு தேவையானது என்னது ஸ்பீடு தான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிடையாது. ஆல்ரெடி நமக்கு என்னது சம்மில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் V எடுத்துக்கிறேன். V =C/N. V சியோட C வந்து என்னென்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூமில் வந்து லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுறது நமக்கு தெரியும். 3 × 10⁸ டிவைடட் பை என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பியூர் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2.26 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். அப்போ 2.26 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் தான் என்னது லைட் வந்து ஒரு பியூர் வாட்டரில் ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீடு.